ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான மார்ச் மாசத்தோட புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனும் அதை எப்படி புக் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நெக்ஸ்ட் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போறீங்கன்னா உங்களோட தரிசனத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மார்ச் மாசத்துக்கான ஃபர்ஸ்ட் புக்கிங் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. பட் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்லை. இதுல செலக்ட் ஆனா மட்டும்தான் நம்ம டிக்கெட்டுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு மேலே எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க, நானும் ஒவ்வொரு டைமும் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்றேன், ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. இல்லைன்னா எல்லா சேவாவும் கொடுக்காம ஒரு சேவாஸ் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து டைரக்டா தர்ஷன் போறீங்க இல்லையா, அன்னைக்கே ஆஃப்லைன் கவுண்டர்லயும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன்ல ட்ரை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு ஆஃப்லைன்லயும் கிடைச்சிருக்கு. ஸோ 2 வழிகளையும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புக்கிங் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவால பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குலசேகர படி வரைக்கும் போயிட்டு மூலவரை பார்க்க முடியும். நம்ம மற்ற நார்மல் தர்ஷன்லாம் வந்து பார்க்கறது ஒரு 40 to 50 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 10 to 15 அடியிலேயே அவரை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப பக்கமா அவரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்ச்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாமே ரீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு 2 பேர் வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல 2 பேருக்கு பண்றீங்கன்னா இந்த இடத்துல 2ன்னு செலக்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு அப்படின்னா 1 வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், நீங்க லாகின் பண்ணிருக்க மொபைல் நம்பரே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ், கண்ட்ரில வந்து இந்தியான்றது ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் கேட்பீங்க, இப்போ வந்து ஆந்திரா இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் கிடைக்குமா, அந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னா, நம்மளோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அதனால உங்களோட பிளேஸ், உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எந்த சிட்டியோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பின்கோட் கொடுத்துக்கோங்க. பிளிகிரிம் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பேரு, ஏஜ், ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆதார் கார்டு தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா பாஸ்போர்ட் கொடுக்க முடியாது. ஆதார் கார்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நமக்கு சேவா எல்லாமே இருக்கும். இதுல செலக்ட் சேவா டேட் அப்படின்றத கொடுங்க. இதுல வந்து பாருங்க, நமக்கு எல்லா சேவாவும் செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த டாப்ல இருக்க பாக்ஸுக்கு நீங்க டிக்க கிளிக் பண்ணீங்கனாலே எல்லா சேவாவும் செலக்ட் ஆயிரும். இதுல ஒரு மாசத்துல நம்ம அதிகமா இருக்கக்கூடிய சேவான்னு பார்க்கும்போது சுப்ரபாத சேவா தான். ஸோ உங்களுக்கு மார்ச் மாசம் எல்லா டேட்ஸ்க்குமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா உங்களுக்கு வந்து ஒரு 260ல இருந்து 270 டிக்கெட்குள்ள ஓப்பன் ஆகுது. மொத்தமா 8316 டிக்கெட் சுப்ரபாத சேவால தான் இருக்கு. தோமால அர்ச்சனால பார்ட்டிசிபேட் பண்றவங்க, உங்களோட கிட்ஸ் வந்து அலோடு கிடையாது. அஷ்டதள பாத பத்மாரதனா அதே மாதிரி சுப்ரபாத சேவால பார்ட்டிசிபேட் பண்றவங்க 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம தாராளமா கூட்டிட்டு போகலாம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து குறிப்பிட்ட சேவா தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாக்ஸை எடுத்து விட்டுட்டு நீங்க வந்து இப்போ சுப்ரபாத சேவானா சுப்ரபாத சேவா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து நீங்க கொடுத்துக்கலாம். எல்லா சேவாவும் செலக்ட் பண்றதுக்கு ரீசன் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இது வரைக்கும் நான் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கலன்னா குறிப்பிட்ட 2 சேவா மட்டும் இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது கொடுத்து பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் லக்கு தான், கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லைன்னா கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு சேவாவோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ டு ரிவ்யூ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம சேவா எலக்ட்ரானிக் டிப்னு கொடுத்தோம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதும் இதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அதாவது இன்னும் 2 days வந்து இருக்குது. இதோட லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு உங்களுக்கு லைவாக இதே வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து 2 days பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிக்கெட் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. நேரடியாக போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் இன்னைக்கு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால லீவு நாள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிரும். நீங்கள் வந்து செவ்வாய் புதனில் போறீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 8 மணி நேரத்தில் சாமி வந்து பார்த்துடலாம். கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 20 கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நேற்று இருந்த க்ரௌடெல்லாம் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கனில் மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டில் போறீங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான டைமிங் அப்டேட்டாக இருக்கு. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், நாளைக்கு 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமலை கோவிலில் வைகுண்ட ஏகாதசிக்கான கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க போகுது. மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு எல்லாரையுமே அலோவ் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கொடுக்காதனால இன்னைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகி கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க 8:30 மணிக்கே. இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரடி தர்ஷனில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனும் உங்களுக்கு நடைபாதை டோக்கனும் எங்கேயுமே கிடையாதுங்க. கவுண்டர் எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து டோக்கனுமே ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு தர்ஷன் வந்து இருக்காது. மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. காலையில் கோவில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணக்கூடிய கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். நாளைக்கு தர்ஷன் போகிற எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வர்ற 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கீழ் திருப்பதியில் 9 இடங்கள்ல இருக்கக்கூடிய கவுண்டரில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க. அந்த டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததா இந்த வைகுண்ட ஏகாதசியில் தரிசனம் பற்றின ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸை வந்து டிடிடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏன் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் அப்படின்றதுக்கான முக்கியமான சில தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் என்ன அப்படின்றத பார்ப்போம். திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக வைஷ்ணவாலய சம்பிரதாயங்கள் படி டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் இந்த வைகுண்ட துவாரத்தை திறந்து வைக்க டிடிடி வந்து ஏற்பாடுகளை செய்து வரதா சொல்லியிருக்காங்க. புராணங்கள் படி வைகுண்ட தரிசனம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா வைகுண்டத்துல விஷ்ணுவுக்கு ஒரு நாள் என்றால் பூமியில் 1 வருடம் என்று பொருள். அதே போல் அங்கே நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா 12 நாளிகைகள் 6 மாதங்கள் உத்தராயணம், அதே மாதிரி இரவு 12 மணி நேரம் 6 மாதங்கள் தட்சிணாயனம், இந்த மாதிரி தான் வந்து இருக்குமா வைகுண்டத்துல. ஸோ இந்த வைகுண்டத்துல விடிய காலை 120 நிமிடங்கள் பூமியில் 30 நாட்களுக்கு சமமா. இதை தனுர் மாசம் என்கிறோம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல விஷ்ணு 40 நிமிடங்களுக்கு தெய்வங்களுக்கும் முனிவர்களுக்கும் தரிசனம் தருகிறார். அக்காலப்படி வைகுண்டத்தில் இது தினமும் நடக்கும் செயல். பூமியின் நேரப்படி இது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 40 நிமிஷங்கள் பூமியில இருக்கக்கூடிய 10 நாட்களுக்கு சமம் என்பதால் இந்த 10 நாட்களில் வைணவ ஆலயங்கள்ல வைகுண்டத்தை தரிசித்தால் விஷ்ணு பகவானை நேரடியாக தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் என்னும் நம்பிக்கை வந்து இருக்கிறதாகவும், எனவே இந்த 10 நாட்கள்ல எந்த நாட்கள்லையும் நீங்க வைகுண்ட தரிசனத்துக்கு வர்றது சமமாகத்தான் இருக்கும். அதாவது ஏகாதசிக்கு தான் வரணும், துவாதசிக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த 10 நாள்ல நீங்க எந்த நாள்ல தரிசனம் செஞ்சாலுமே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் இதனை அவதானத்தில் கொண்டு தரிசனத்துக்கு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமலையில குறைந்த எண்ணிக்கையில அறைகள் வந்து இருக்கிறனால இந்த 10 நாட்கள் பக்தர்களின் கூட்டத்தை கருத்தில் கொண்டு திருப்பதியில் அறைகளை பெறுமாறும் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சுயமாக அறிவிக்கப்பட்ட நெறிமுறை, அதாவது விஐபிஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான புரோட்டோகால்ஸ் இருக்கும். அந்த புரோட்டோகால்ஸ் படி தான் அவங்களுக்கான தர்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதுவே ரெக்கமெண்டேஷன்ல வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து தர்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலான விஐபிஸ் யாராவது வராங்கன்னா அவங்களோட புரோட்டோகால் படி அவங்களுக்கான தர்ஷன் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வைகுண்ட தரிசனத்தின் பலன் 10 நாட்களுக்கும் நீடிக்கும். எனவே விஐபிக்கள் மற்றும் பிற பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசியின் முதல் நாளில் மட்டும் தரிசனம் செய்ய அவசரப்படுத்தாமல் 10 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் தரிசனம் செய்ய திட்டமிட்டு செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, அந்த 10 நாள்ல எந்த நாள்ல போனோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த பலனானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க முதல் நாள் 2வது நாளே தான் தர்ஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சிரமப்பட வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க இது மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வர 22ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவா டிக்கெட் கொடுப்பாங்கங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்னைக்கு வாரீங்க, 24ஆம் தேதியா 23ஆம் தேதி வாரீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியாக நம்ம டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம்.
நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க போகும்போது என்ன மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். மார்ச் மாசத்தோட புக்கிங் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை புக் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். நன்றி.